நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, நாம் கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங்க்கு ஸ்பெக்ட்ரல் ஃபோட்டோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி DJI வந்துருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எது எதில் பெட்டராக இருக்கும், எது பெட்டரான என்ன பராமீட்டரில் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டர் எப்படின்னா, லைட் நம்ம சாம்பிள் மேலே பட வச்சு அதுலேருந்து என்ன லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை மெஷர் பண்ணி அதை நம்ம டிஜிட்டல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி டெல்டாயை கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் DJI அப்படி கிடையாது. ஹை ரெசல்யூஷன் கேமராவில் லைட்டில் இமேஜாக ஃபோட்டோ எடுத்து அதை அப்சர்வ் கன்வெர்ட் பண்ணி நம்ம டெல்டாயை LAP வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டரில் ஃபேப்ரிக்னுடைய அப்பியரன்ஸ், சிங்கிள் ஜெர்சி பதிலாக இன்டர்லாக்கோ சப் ஜெர்சியோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் வச்சாலும் ஷேடு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஒரே மாதிரி தான் வேல்யூஸ் ஆகும். ஆனால் DJIயில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்னுடைய அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி அதனுடைய டெல்டாயி மாறும். ஸோ சேம் அப்பியரன்ஸ் உள்ள ஃபேப்ரிக் வச்சிங்கன்னா தான் எக்ஸாக்டாக கலரை மேட்ச் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டரில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூ, டெல்டாயி, LAP வேல்யூ இது கிடைக்கும். ஆனால் டிஜிட்டல் ஐயில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூ கிடைக்காது. அதுக்கு பதிலாக ஃபோட்டோ இமேஜ், டெல்டாஇ, LAP வேல்யூ ப்ளஸ் கலர் ஷேட் மேப்பிங் கிடைக்கும். அதாவது பிளேஸ் டு பிளேஸ் வேரியேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது DJIயில் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா ஸ்பெக்ட்ரல், அதாவது ஷேட் ரிஃப்ளெக்ட், அதாவது ஸ்பெக்ட்ரல் ரிஃப்ளெக்டன்ஸ் இன் வேவ்லென்த் 400 to 700 வேவ்லென்த்ல ஷேடு ரிஃப்ளெக்டன்ஸ் இந்த ரீஜன்ல எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் கிடைக்கும். ஆனால் DJIயில் RGB இமேஜ் தான் கிடைக்கும். வேவ்லென்த்தினுடைய ரீஜன் அது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டர் ஸ்பெசிபிக் பாயிண்ட் அபச்சர்ல என்ன சைஸ் வைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் மெஷர் பண்ணும். ஆனால் DJIயில் நீங்கள் பெரிய சாம்பிள் வச்சு மெஷர் பண்ணி அதில் பிளேஸ் டு பிளேஸ் என்ன வேரியேஷன் இருக்கு, அதில் ஈவனஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிசம் ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டரில் எக்ஸலண்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். DJIயில் அதுக்கு லிமிடேஷன் இருக்கு. அதனால ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டர் அளவுக்கு பார்க்க முடியாது. அதே மாதிரி ஷேடு யூனிஃபார்மிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டரில் அதிகமாக தெரியாது. ஏன்னா சின்ன சாம்பிள் தான் மெஷர் பண்ணுறோம். பெரிய சாம்பிள் மெஷர் பண்ணுறதுனால நமக்கு DJIயில் ஷேடு ஈவனஸ் எக்ஸலண்டாக நமக்கு கிடைக்கும். இது ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டரில் கலர் அட் எவரி வேவ்லென்த் யூசிங் பிரிசம் அண்ட் டிடெக்டர் வச்சு நம்ம கலரை நம்ம எடுக்கிறோம், டேட்டாவை எடுக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா DJI பொறுத்த வரைக்கும் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் கேமராவுடைய ஃபோட்டோஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே எடுக்கிறோம். இதுதான் ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ்.